அந்த வீடியோவை பார்த்தவ அதிர்ந்து போய் சில மாதிரி நின்றுட்டு இருந்தா. அதை பார்த்த ருத்ரனுக்கு, நல்ல பாருடி, நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு நல்லா பாரு, இப்போ உனக்கு சந்தோஷமா சொல்லுடி என்று சொன்னதை தொடர்ந்து, இதுல அவ என்ன பண்ணா, இதுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தங்கிற மாதிரி ருத்ரனை புரியாம பார்த்தா. அந்த அப்பாவி பார்வையை பார்த்தவன் மேலும் கடுப்பானான். ஏய், எத்தனை நாளைக்கு இப்படியே நடிப்ப, எல்லாத்தையும் நானே சொல்லணும் இல்ல? சரி கேட்டுக்கோ, இந்த வீடியோ உன்னோட போன்ல இருந்து தான் வந்திருக்கு. அப்படின்னா இந்த வீடியோவை எடுத்தது நீ தானே என்று கேட்டான். அதை கேட்டவளுக்கு பேச்சே வரல. மூச்சு விடுறது கூட கஷ்டமாயிடுச்சோ அப்படின்னு நினைச்சவ தன்னை ரொம்ப சமாதானம் பண்ணிட்டா. பிறகு, என்னது, நானா நானா இந்த வீடியோ எடுத்தேன்? நான் எடுத்தது நீங்க பாத்தீங்களா? என்ன உளறீங்க என்று கேட்டவளுக்கு மனம் இன்னும் ஆறவே இல்லை. நான் எப்படி இந்த வீடியோவை எடுப்பேன்? முட்டாள் மாதிரி பேசாதீங்க. இந்த வீடியோவை நானே இப்பதான் பாக்குறேன். இதை எப்படி நான் வெண்பாவுக்கு ஷேர் பண்ணுவேன் என்று கேட்டாள். அப்படி சிவன்யா பேசினதும் ஆத்திரத்துல பல்ல கடிச்சவன், ஏய் பொய்யாடி சொல்ற என்று அவள் கழுத்தை பிடிச்சு சுவற்றோரமா நிற்க வச்சான். கழுத்து நரம்ப இருக்க இருக்க அவளுக்கு மூச்சு முட்டியது. பேச்சே வரல, தவிச்சு போனான். ஆனாலும் ருத்ரனுக்கு கோபம் அடங்கவே இல்லை. பண்றதும் பண்ணிட்டு என்கிட்ட அதை அழுத்தமா நான் பண்ணவே இல்லைன்னு பொய் சொல்லிட்டு நிக்கிற பாத்தியா, இதாண்டி என்னால தாங்கவே முடியல என்றான். அதை கேட்டவ அவளோட கையிலிருந்து தன்னை விடுபட முயன்றவாறு, இப்பவும் சொல்றேங்க, இந்த வீடியோவை நான் எடுக்கவும் இல்லை, நான் அதை வெண்பாக்கு ஷேர் பண்ணவும் இல்லை. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்ன என்று திக்கி திக்கி பேசினவளை மறுபடியும் ஓங்கி அடிச்சான். என்னடி தப்பா புரிஞ்சுக்கிட்ட? நான் என்ன முட்டாளா? இது ஷேர் ஆயிருக்கிறது உன்னோட வாட்ஸ்அப்ல இருந்து தான் பாருடி என்று மொபைலை எடுத்து வெண்பாவோட வாட்ஸ்அப் சாட்டை ஓபன் பண்ணி காட்டினான். அதை பார்த்தவ மீண்டும் அதிர்ந்து போனான். ஆமா, ருத்ரன் சொன்னது உண்மைதான். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ ஷேர் பண்ணதா அது காட்டியது. அதை பார்த்தவளால நம்பவே முடியல. தனக்கு இது மாதிரி ஒரு வீடியோ வந்ததே தெரியாதே. அப்படி இருக்கும்போது என் போன்ல இருந்து எப்படி ஷேர் ஆயிருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கே என்று நினைச்சவ மறுபடியும் ருத்ரன் கிட்ட இதை சொல்லியே ஆகணும்னு முயற்சி பண்ணான். இங்க பாருங்க, நான் சத்தியமா சொல்றேன், இது என் போன்ல இருந்து எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, என்னை நம்புங்கன்னு கெஞ்சினான். சீச்சி, இப்படி கையும் களவுமா மாட்டினதும் உண்மை ஒத்துக்காம உன்னோட பொய்ய கேட்கவே எனக்கு அருவருப்பா இருக்குடி. நீ இந்த வீடியோவை அனுப்பினதும் அதை வெண்பா பார்த்துட்டு தாங்க முடியாம தற்கொலை முயற்சி பண்ணிருக்கா. அதனாலதான் அவ மேல இருந்து கீழே விழுந்து இப்படி படுத்த படுக்கையாகி என்று கோவத்துல பேசிட்டே போனவன் குரல் தழுக்க அந்த வார்த்தையை முடிக்க முடியாம நிறுத்தினான். இத்தனை வருஷம் அவளை காப்பாத்துறதுக்கு போராட்டி இருக்கேன். ஆனா நீ ஒரே நிமிஷத்துல அவளை அழிக்க பார்த்திருக்க. இதான் நீ அவளுக்கு செய்யற நன்றி கடனா? இதான் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா? இதுக்காக தான் அவ முன்னாடி பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சியா? அவ உன் பின்னாடியே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டாளே, அந்த இறக்கத்துக்காகவாது அவளை விட்டுருக்கலாம்லடி. வெண்பா என்கிட்ட எப்ப பேசினாலும் சிவன்யா எனக்கு அண்ணி இல்ல அம்மான்னு சொல்வாளே, அவளை போய் இப்படி பண்ணிட்டியே. உனக்கு அவ நல்ல வாழ்க்கை கொடுக்கணும் தானடி நினைச்சா. ஆனா நீ அவளுடைய உயிரே எடுக்க பார்த்துட்டியே. செய் என்றவனுக்கு கோபம் தாங்கவே முடியல. அவளை வெறுப்புடன் திரும்பி பார்த்தான். தன் கணவனோட வெறுப்பை சிவன்யாவால தாங்கிக்கவே முடியல. இங்க பாருங்க, மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், இந்த வீடியோவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, என்னை நம்புங்கன்னு கெஞ்சினான். அவளுடைய கெஞ்சலை அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. திரும்ப திரும்ப நீ பொய் சொல்றதால அது உண்மைன்னு நான் நம்ப மாட்டேன் சிவன்யா. உன்னோட போன்ல இருந்து இந்த வீடியோ வந்த இது அந்த எவிடன்ஸே போதுமே, அதை நீ தான் பண்ணேன்னு சொல்றதுக்கு. உன் போனை உன்னை தவிர வேற யார் யூஸ் பண்ண போறாங்க என்று கேட்டான். அதை கேட்ட சிவன்யா வழியும் கண்ணீரை அழுந்து தொடச்சுக்கிட்டே, இங்க பாருங்க, எனக்கு போன் அதிகமா யூஸ் பண்ணவே பிடிக்காது. இப்ப கூட பாருங்க, என்னோட போன் என்கிட்ட இல்ல. கல்யாணத்தன்னைக்கு என் தங்கச்சி சிவாங்கனி கிட்ட கொடுத்ததுதான். அதுக்கப்புறம் அதை நான் வாங்கவே இல்லை. என் போனை யார் வேணாலும் எடுப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சினா. அதை கேட்டவன் ஒரு வினாடி கண்களை இறுக மூடி திறந்தான். மீண்டும் சிவன்யாவை பார்க்கும் பார்வையில வெறுப்பும் கோவமும் இருந்ததே தவிர அதுல அவளை நம்பும் பார்வை சுத்தமா இல்லை. அதை கண்டு சிவன்யா நொந்து போனான். நீ என்ன பொய் சொன்னாலும் நான் உன்னை நம்ப முடியாது சிவன்யா. உன்னை என்னால மனசார ஏத்துக்கவும் முடியாது. என் தங்கச்சி ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். வாழ்க்கை ஃபுல்லா உன்னை பழி வாங்கணுங்கிறது தான் என்னுடைய எண்ணமே தவிர உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டு உன் கூட சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்லை. இன்னும் சொல்ல போனா
உன்னை பழி வாங்கறதுக்காக கூட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு இன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என்று மனம் வருந்த சொன்னவன் அவகிட்ட நெருங்கி வந்தான். அவள் தோள்களை அழுக பற்றி குலுக்கினவன், உன்னை எந்த அளவுக்கு நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன்னு உனக்கு தெரியுமா? உன்னை படிப்பு முடிஞ்சதும் உங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டு பெரிய அளவில் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மகாராணியாக கொண்டு வரணும்னு நினச்சேனேடி. ஆனால் நீ இப்படி என் வீட்டு மகாராணியை படுத்த படுக்கையாக்கிட்டியே. உன்னை எப்படி நான் மன்னிக்க முடியும் என்று ஆத்திர மிகுதியில் கேட்டான். சிவன்யாவுக்கிட்ட அவன் கெஞ்சி கெஞ்சி அழுத்து போயிடுச்சு. எதுவும் பேசாம மௌனமா நின்னான். அவளுடைய மௌனம் நிற்கதை பார்த்தவன் சீ சீன்னு சொல்லி அவளை படுக்கையில தள்ளிவிட்டான். நீ எப்பவுமே என்னோட முகத்துல முழிக்கவே கூடாது, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்குடி என்றவன் அவகிட்ட தூக்கி வீசின தன்னோட போனை எடுத்து கபோர்ட்ல பத்திரப்படுத்திட்டு அந்த அறையை விட்டு வேகமா வெளியில போனான் ருத்ரன். அவன் அப்படி வெளியில வரும்போது சிவன்யா அவனுடைய படுக்கையில அழுதுட்டு இருக்கிறத பார்த்த வசுந்தராவுக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. நல்ல வேலை, இன்னும் எந்த உண்மையும் தெரியல போல இருக்கு. தான் கூட்டு வெளியாகி இருந்தா இந்நேரம் வசுந்தராவை ருத்ரன் உண்டு இல்லைன்னு புனைப்பான். இப்போ சிவன்யா அழுதுட்டு இருக்கிறத பார்த்தவளுக்கு இன்னும் விஷயம் முழுசா வெளியே வரலன்னு நிம்மதி வந்தது. சிவன்யாவை பார்த்தவ அவளுக்கு அறைக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியணும் போல இருந்தது. அதுக்காக சிவன்யா கிட்ட வந்தா. அவகிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டா அவ கண்டிப்பா சொல்ல மாட்டாங்கிறத உணர்ந்து, நல்லா அழடி, உனக்கு நல்லா வேணும், நீ பண்ண தப்புக்கு இதுதான் உனக்கு தண்டனை, இப்போ நீ என்ன பண்ண தப்புன்னு உனக்கு இப்பவாது புரியுதா இல்லையா என்றாள் வசு. வசுந்தராவின் எண்ணம் புரியாத சிவன்யா, என்ன வசுந்தரா இதெல்லாம் இதெல்லாம் எப்போ எப்படி நடந்துச்சு? அந்த வீடியோவை நான் எடுக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நான் அதை ஷேர் பண்ணுவேன்? அந்த வீடியோவை நான் எடுக்கவே இல்லையே என்று புலம்பியபடியே இருந்தா. அதை கேட்ட வசுந்தரா அதிர்ச்சியானா. ஓ, வீடியோ வரைக்கும் சிவன்யாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சா என்று நினைச்சுவேன். ஆனா அதை யார் அனுப்புனதுன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியல போல இருக்கு. அப்படின்னா இன்னும் தன் பெயர் வெளியில வரல என்றுதானே அர்த்தம் அப்படின்னு நினைச்சுவேன். ஏண்டி, உன் போன்ல இருந்து தானே அது ஷேர் ஆயிருக்கு, அப்போ நீ தானே அனுப்பின, அப்புறமும் ஏண்டி பொய் சொல்ற என்று கேட்ட வசுந்தராவிடம், ஐயோ இல்ல வசு, நான் அனுப்பவே இல்லை, அந்த வீடியோவை நான் எடுக்கவும் இல்லை என்று கதறினான். அவ அழறத ஒருவித திருப்தியோட பார்த்தவ, நீ அந்த வீடியோவை வெண்பாக்கு மட்டும் ஷேர் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லடி, ஹாஸ்டல் காலேஜ்னு அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி வச்சிருக்கேடி பாவி என்றார். அன்னைக்கு அத்தனை பேரும் அந்த வீடியோவை பார்த்துட்டு வெண்பாவை எவ்வளவு கேவலமா பேசினாங்க தெரியுமா? அந்த அவமானத்தை தாங்க முடியாத வெண்பா நம்ம காலேஜ் ஹாஸ்டல்ல 3வது மாடியிலிருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான். அவ உயிர அன்னைக்கு நம்ம காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா அதுல கோமாக்கு போனவதான் இப்ப வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கண்களில் கண்ணீரை வழவச்சபடி சொன்னா வசுந்தரா. இது வெண்பாவுக்கு எவ்வளவு பெரிய துரோகம், அதை எப்படி ருத்ரன் மன்னிப்பாரு என்று கேட்டாள். அதை கேட்டு அதிர்ந்து போனான். என்னது என்னது வெண்பா வெண்பா என்றவள். காலேஜ் ஃபுல்லா இந்த வீடியோ போயிடுச்சா? ஐயோ என்றவளுக்கு தலையை சுத்துச்சு. அப்போ வெண்பாவோட மனசு என்ன பாடுபட்டிருக்கும்? அவ என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? பச்சை துரோகி அப்படின்லாம் நினைச்சிருப்பா. ஆனா வெண்பா, நான் செய்யவே இல்லையேடி என்று கதறி அழுதாள் சிவன்யா. அவ அழறத குரூரமா பார்த்தபடியே அறையை விட்டு வெளியே வந்த வசுந்தரா இங்க நடந்ததை சொல்ல தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணான்.